Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. யாழ் ஊடகவியலாளர்கள் சிலர் அண்மையில் எதிர்நோக்கிய சம்பவம் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் பிந்தன் கனகரத்னம் கருத்து தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ராணுவ ஆட்சிகளே தான் இந்த ராணுவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. ராணுவம் தான் இந்த ஊடகவியலாளரை அடக்குகின்றது. எப்படி அது கஞ்சா வந்தது ஓமந்தையிலே மறைக்கின்றார். அங்கே வாகன சாரதியிலே ஆசனத்துக்கு கீழே கஞ்சா பொதி இருந்ததாக எடுத்து காட்டுகின்றார். அதே நேரத்தில் அங்கே கொழும்பிலேயும் வந்து அந்த ஊடக கற்கரை நாடாக்க இருந்த அந்த நிறுவனத்தின் வாசலிலே பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றார்கள். இதை அரசாங்க அமைச்சரை நியாயப்படுத்துகின்றார். திட்டமிட்ட ஒரு சதி செயலாகத்தான் இருக்கு. அப்ப இது ஊடகத்துறையை கண்காணிக்கின்றார்கள், அவர்களை அடக்குகின்றார்கள், அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கின்றார்கள் இல்லை. இப்படியாக ஒரு ராணுவ அடக்குமுறை தான் இங்கே நடைபெறுகின்றது. இதற்காகத்தான் நாங்கள் இது ஊடகத்துக்கு துறைக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் இருக்கு, மாகாண சபைக்கும் இருக்கின்றது. எங்களுடைய நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படுகின்றது. இன்னும் சிங்கள குடியேற்றங்களும் ராணுவ குடியிருப்புகளும் பௌத்த விகாரங்களை அமைக்கின்றார்கள். இதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆளுநர் தேவையில்லை என்றோம்.